வணக்கம். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பேரூராட்சி 2வது வார்டு புதுப்பட்டியிலிருந்து பொதுமக்கள் சார்பாக பேசுகிறேன். இங்கே பொதுமக்கள் எல்லாருமே இருக்காங்க. இங்கே கண்ணு முன்னாடி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி 1996ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. 30 வருஷம் ஆச்சு. 30 வருஷம் ஆகி இங்கே இருக்க பொதுமக்கள் 1000 பேருக்கு 1000 குடும்பத்துக்கு மேலே ரொம்ப உதவியாக இருந்துச்சு இந்த தொட்டி. இப்போ அந்த தொட்டியோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. நிறைய கிராக் விரிசல் ஆயிருக்கு. அப்படிங்கிறதுக்கு சிஎம் செல்லில் பெட்டிஷன் அனுப்பியிருக்கு. பெட்டிஷன் அனுப்பி 1.5 மாதம் ஆச்சு. 1.5 மாதம் ஆகி திருப்பத்தூர் பேரூராட்சி செயல் அலுவலர் தான் அதனுடைய விசாரணை அதிகாரியாக இருக்காரு. அதனால அவர் எனக்கு பதில் அனுப்பியிருந்தாரு. கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு பதில் அனுப்பியிருந்தாரு. தொட்டி நல்லா ஆரோக்கியமாக இருக்குது, அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் அனுப்பியிருக்க தகவலே தவறுங்கிற மாதிரி அவர் அனுப்பியிருந்தாரு. திரும்ப நான் அதை அப்பீல் பண்ணியிருந்தேன். அப்பீல் பண்ணதுனால திரும்ப ஒரு மாதத்துக்கு அப்புறம் அதுக்கு பதில் அனுப்பியிருக்காரு. இந்த தொட்டியில எந்த பிரச்சனையும் கிடையாது, எல்லா வேலையும் இருந்த விரிசல் எல்லாத்தையும் நாங்கள் சரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ரிட்டனா எனக்கு நேற்று பதில் அனுப்பியிருக்காரு. ஆனா அது உண்மைக்கு புறமான தகவல். மக்கள் எல்லாரும் பார்க்கலாம். இப்ப நீங்க பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் அதை பார்க்கலாம். நீங்களே பார்த்து அதை மக்களுக்கு வெளியே தெரியப்படுத்துங்க. அதை அதிகாரிகளும் சரி அரசியல்வாதிகளும் சரி பார்த்துட்டு அதுக்கான நடவடிக்கை, எனது ஊருக்கு தேவையான வாட்டர் டேங்க் பிரச்சனையை சரி பண்ணுனா போதும். வேற யாருக்கும் தனிப்பட்ட ரீதியில பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. நமக்கு தேவை தொட்டி. கட்சி ரீதியான போராட்டம் இது கிடையாது. இது சரி பண்ணப்படலைன்னா, மிக சீக்கிரத்தில் சரி பண்ணப்படலைன்னா சாலை மறியலோ அதுக்கு மேற்பட்டு ரேஷன் கார்டு ஓட்டர் ஐடி எல்லாத்தையும் தூக்கி எறிகிறதுக்கான போராட்டமும் நடக்கிறதுக்கான வேலைகளை கிராம மக்கள் சார்பாக நாங்கள் செய்யறதுக்கு ரெடியாக இருக்கோம். அப்படிங்கிறத நான் தமிழக அரசுக்கு இதன் மூலமாக தெரியப்படுத்திக்கிறேன். குடிநீர் ஆதாரம் வேற எதுவுமே இங்கே கிடையாது இந்த வார்டுல. இன்னொரு விஷயம், இந்தியா பூரா செயல்படுற பிரதமர் அறிவிச்ச ஜல் சக்தி அப்படிங்கிற திட்டத்தின் மூலமா நம்ம புதுப்பட்டி 2வது வார்டுல இருந்து போர் போட்டு தண்ணி திருப்பத்தூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட 17 வார்டுக்கு போகுது. அங்கெல்லாம் சக்சஸ் ஆகுது. இங்க இருந்து 17 வார்டுக்கு போகுது. 18வது வார்டான திருப்பத்தூர்ல இருக்க இன்னொரு வார்டான புதுப்பட்டிக்கு மட்டும் சக்சஸ் ஆகாதுன்னு அதிகாரிகள் அரசியல்வாதிகள் எல்லாரும் பேசுறாங்க. அதையும் சரி பண்ணி கொடுக்கணும். தமிழக அரசுக்கு இதன் மூலமா நாங்க தகவலை தெரியப்படுத்திக்கிறோம். புதுப்பட்டி கிராம மக்கள் சார்பா சிஎம் செல்லுக்கு மனு அனுப்புறதே பிரச்சனைகள் தீர்வடையணுங்கிறதுக்காக. ஆனால் சிஎம் செல்லுக்கு அனுப்பின மனுவுக்கு பொய்யான தகவலையும் தவறான தகவலையும் அனுப்பியிருக்க செயல் அலுவலரை வன்மையாக கண்டுபிடிக்கிறாங்க. பேர் இருக்காங்க ஃபாலோவர்ஸு. அதான் ஆரம்பித்தேன் கொஞ்சமாக பிடிக்கிறதுக்கு. தொட்டி நம்ம பாருங்க.